ஆண்டவரும் அருமை இரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஆச்சரியமான நாமத்தில் தினமும் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற என்னுடைய பிள்ளைகளை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இந்த நாளிலும் கூட கர்த்தர் உங்களை பார்த்து ஒரு வார்த்தையை தருகிறார். 2 சாமுவேல் 13ஆம் அதிகாரம் 20வது வசனம். இந்த காரியத்தை உன் மனதில் வைக்காதே என்பதாக கர்த்தர் உங்களை பார்த்து தான் தீர்க்கமாய் பேசி கொண்டிருக்கிறார். அங்கே அப்சலோம் தன் சகோதரியாக இருக்கிற தாமரை பார்த்து வார்த்தையை சொல்லி தேற்றுகிறான். என்ன தேற்றுகிறான்? இந்த காரியத்தை உன் மனதில் வைக்காதே. எந்த காரியம்? அவன் அந்த தாமார் அம்னோன் நிமித்தமாக கரைப்படுத்தப்பட்டிருக்கிறான். அம்னோன் நிமித்தமாக தன் வாழ்க்கை இழந்து போய் நிற்கிறாள். பாருங்க, ஒரு ராஜகுமாரத்தையாய் வாழ்ந்தவள், செல்வ செழிப்பாய் வாழ்ந்தவள். ஆனால் செல்வ செழிப்பாக வாழ்ந்ததான ராஜகுமாரத்தையாக இருந்த இந்த தாமார் கூட பிறந்த தன்னுடைய சகோதரர் அம்னோன் நிமித்தமாக இவருடைய வாழ்க்கை இழந்து போய் நிந்திக்கப்பட்டு அவமதிக்கப்பட்டு என்ன செய்கிறான்னு சொன்னால், அவள் ஒரு தனிமைப்படுத்தப்பட்ட நிலைமையில் என் வாழ்க்கையில் என்ன இப்படிப்பட்ட சம்பவம் நடந்துருச்சு, வெளியில் தலை காட்ட முடியலையே, எங்கே பார்த்தாலும் என்னை இதை பார்த்து தானே பேசுகிறார்கள், என்னை குறித்து தானே பேசி கொண்டிருக்கிறார்கள், குடும்பத்தை குறித்து தானே பேசுகிறார்கள் என்று சொல்லி தாமார் 2 ஆண்டுகள் அவள் வீட்டில் அடைக்கப்பட்ட ஒரு அனுபவத்திலேயே இருதயமெல்லாம் வெடிக்கப்பட்ட நிலைமையில் இருதயம் காயப்பட்டு போய் காணப்படுகிறது. ஆறுதல் சொல்வதற்கு தன் சகோதரர் ஆறுதல் சொல்லிதான் இந்த காரியத்தை உன் இருதயத்தில் வைக்காதேன்னு சொல்லி அப்சலோம் சொன்னாலும், அதே 2 சாமுவேல் 13ஆம் அதிகாரம் 22வது வசனத்தில் அந்த அம்னோன் நிமித்தமாய் இந்த என்னதுன்னா அப்சலோம் அந்த அம்னோனை பகைத்தான். கூட பிறந்த சகோதரனை தான் பகைத்தான். பகையை இருதயத்துக்குள்ளே அவன் மறைத்து வைத்தாலும் அவன் சகோதரியை ஆறுதல் படுத்தினான். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் மற்றவர்களுக்கிட்ட ஆறுதல் சொல்வீங்க. நீங்களாம் இதை மனசில் வைக்காதீங்க, மறந்துடுங்க. இதெல்லாம் ஒரு பெரிய காரியம்லாம் கிடையாது, நீங்கள் மறந்துடுங்க, இல்லை ஒரு நினச்சின்னா தூக்கி போட்டுருங்க அப்படின்னு சொல்லி மற்றவன்ட்ட ஈஸியாக சொல்லிடுவீங்க. ஆனால் உங்கள் இருதயத்துக்குள்ளேயோ நீங்கள் மறைத்து வைத்திருப்பீங்க. அது 2 சாமுவேல் 13ஆம் அதிகாரம் 23வது வசனத்தில் வாசிக்கிறோம். 2 வருஷம் அவன் பகையை மறைத்து வைத்திருந்தான். அவன் 2 வருஷம் பகையை மறைத்து வைத்து எப்படியாவது சமயம் கிடைக்குமா அம்னோனை காலி செய்வதற்கு என்று சொல்லி தன் நெஞ்சிலேயே என்ன செய்தான்? அப்சலோம் அந்த அம்னோனின் காரியத்தை குறித்து தன் நெஞ்சிலேயே வைத்திருந்தான். இன்றைக்கும் பழி வாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன் என்று சொல்லி தேவன் தான் பழி வாங்குகிறவர். அவருடைய காரியத்தை நம்ம எடுக்கக்கூடாது, அவருடைய காரியத்தை அவர் செய்யட்டும்னு சொல்லி நம்ம கோவாக்கினிக்கு என்ன செய்யணும்? இடம் கொடுக்கணும். உங்களை சிலர் பகைக்கிறாங்களா, தேவையில்லாத காயப்படுத்துகிறாங்களா, தேவையில்லாதபடி அவச்சொல்களை சொல்கிறார்களா, நிந்திக்கிறாங்களா, கர்த்தர் பார்த்து கொள்வார் என்று அவருடைய கோவாக்கினிக்கு நீங்கள் என்ன செய்யுங்க? இடம் கொடுக்க தான் கற்றுக்கொள்ளணுமே தவிர நீங்கள் பழி வாங்கக்கூடாது. நீங்கள் என்ன செய்யக்கூடாது? அவருடைய வேலையை நீங்கள் கையில் எடுக்கக்கூடாது. அப்சலோம் கையில் எடுத்து தன் சகோதரனாகிய அம்னோனை என்ன செய்தான்? கொலை செய்தான். கொலை செய்தது நிமித்தமாய் எந்த அம்னோனை பகைத்து தன் நெஞ்சில் வைத்திருந்தானோ அப்சலோமுடைய முடிவு என்ன தெரியுமா? கடைசியில் நெஞ்சில் குத்துப்பட்டு தான் அப்சலோம் செத்தான் என்று பார்க்கிறோம். இன்றைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய மனதில் எதெல்லாம் கசப்பு இருக்குதோ, வைராக்கியம் இருக்குதோ, கோபம் இருக்குதோ, என்னென்ன காரியத்தை உங்களுடைய இருதயத்தில் உங்கள் மனதில் வைத்திருக்கீங்களோ தூக்கி போட்டு லகுவாக மாறிடுங்க. கர்த்தரிடத்தில் எல்லாவற்றையும் சொல்லுங்கள், கர்த்தருடைய சமூகத்தில் அறிக்கையிடுங்க. கர்த்தர் பார்த்துக் கொள்வார். உங்களுடைய மனதை புதிதாய் மாற்றுங்க. உங்கள் மனம் புதிதாய் மாறினாதான் நீங்கள் மறுரூபமாக முடியும். கர்த்தர் பேசுகிறதை கேட்க முடியும். அவருடைய வழிநடத்தலை உணர முடியும். இன்றைக்கு உங்களுடைய மனதில் வைக்காதபடிக்கு எல்லாத்தையும் தூக்கி போட்டு அவருடைய சமூகத்தை ஓடி வருவீங்களா? சர்வ வல்லமையுள்ள தெய்வமே, அன்பு தகப்பனே, இன்றைக்கும் உடைய பிள்ளைகள் எல்லாவற்றிலும் மனதில் வைக்காதபடிக்கு தூக்கி எறிய வேண்டியதை தூக்கி எறிய தேவ சமூகத்தில் வந்து அமர்ந்திருக்க கிருபதாரும். இயேசு இரட்சக நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ ஆல்.